குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டாண்மை பதிவு அது செய்யணுமா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் டஸ் நாட் மேக் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் கம்பல்சரி. இந்திய கூட்டாண்மை சட்டம் கூட்டாண்மை பதிவு செய்யறதை கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷனல். ஆப்ஷனல் அப்படின்னா விருப்பத்திற்கு உட்பட்டது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் த டிசபிலிட்டிஸ் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் விர்ச்சுவலி மேக் இட் கம்பல்சரி. ஆனால் பதிவு செய்யாமையினால் ஏற்படும் குறைபாடுகளை நீக்கிறதுக்கு பதிவு செய்யறது கட்டாயமாகிறது. இது கம்பல்சரி கிடையாது, ஆனால் பண்ணிட்டா நல்லதே அப்படிங்கிற மாதிரி. ஓகே. தென் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், கூட்டாண்மை பதிவு செய்யும் முறை. த ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர் ஸ்டேட்டிங் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். அந்த பின்வரும் விவரங்கள் கூட்டாண்மையை பதிவு செய்யும் அம்சம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபர்ம், நிறுவனத்தின் பெயர். த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், வணிகத்தின் தலைமையிடம். தென் நேம் ஆஃப் அதர் பிளேசஸ் வேர் த ஃபர்ம் கேரிட் ஆன் பிஸ்னஸ், பிற இடங்களில் அமைந்திருக்கும் தொழிலின் கிளை நிறுவனங்களின் முழு விவரம். மற்றும் அதுக்கடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ், எத்தனை பேர் பார்ட்னர் இருக்காங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களோட அட்ரஸ். த டேட் ஆன் விச் ஈச் பார்ட்னர் ஜாயின் த ஃபர்ம், ஒவ்வொரு கூட்டாளியும் அந்த கூட்டாண்மையில் சேர்ந்த அந்த நாள் தேதி. ஓகே. தென் த duration ஆஃப் த firm, கூட்டாண்மையின் காலம். இந்த ஸ்டேட்மெண்ட் த ஸ்டேட்மெண்ட் சைன் பை ஆல் த பார்ட்னர்ஸ். இதை டீட்டெயிலாம் எழுதி அதை எல்லா பார்ட்னரும், அனைத்து கூட்டாளிகளும் அதில் கையொப்பமிட்டு இருக்கணும். இட் ஷுட் பி ப்ரொடியூஸ் டு த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ஃபர்ம்ஸ் அலாங் வித் த நெசசரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லா பார்ட்னரும் கையெழுத்து போட்டு ரெஜிஸ்ட்ரார், பதிவாளர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த இதை கொடுக்கணும். அதுக்குன்னு தனியாக குறிப்பிட்ட தொகை, ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு கட்டணம் அப்படின்னு இருக்கும். அந்த பதிவு கட்டணத்தை கொடுத்து அவங்கள்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட இதை ஒப்படைக்கணும். எனி சேஞ்ச் இன் த above particulars must be communicated to the registrar within 14 days of such alteration. இதில் ஏதாவது சேஞ்ச் கொடுத்துட்டோம், அப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா 14 நாளைக்குள்ள, 14 டேஸ்க்குள்ள இந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடணும். சரியா, நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது, இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் வித்தின் 14 days. ஓகேயா. தென் டிராபேக்ஸ் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மையை பதிவு செய்யல அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோ ரைட் டு ஃபைல் சூட் அகைன்ஸ்ட் அதர்ஸ். An unregistered firm cannot file a suit to enforce its claim against third parties if such rights arise out of contract. பதிவு செய்யப்படாத நிறுவனம் அதனுடைய வசூல் செய்ய வேண்டிய தொகைக்கான மூன்றாவது நபர் மீது வழக்கு தொடர முடியாது. அது என்னன்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ்ல இருந்து ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல வழக்கு தொடர முடியாது. For example, no court of action is possible to recover debts from third parties. அந்த மூன்றாம் நபர் மீது வழக்கு மன்றத்தில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. It has no right even to demand a set of any suit filed by its creditors. அதே மாதிரி அவங்க திருப்பி தர வேண்டிய கடன் தொகைக்கான நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடர இயலாது. எந்த வகையிலும் கடனீந்தர் மீது வழக்கு பதிய இயலாது. எந்த வகையிலுமே நம்ம அவங்க மேல வழக்கே போட முடியாது. தென் ரைட் டு sue ஃபார் ரைட் arising, உரிமை தடுப்பிற்காக வழக்கு பதியும் உரிமை இழப்பு. However, it can sue others for enforcing rights arising otherwise than out of a contract. For example, it can bring a suit for wrongful infringement of trademark or patent. அதே மாதிரி உடன்படிக்கையின்படி உரிமை மீறலுக்கான வழக்கு பதியும் உரிமையையும் இழந்துடுறோம். உதாரணமாக இப்போ பதிப்புரிமை, காப்புரிமை, பேட்டன்ட் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பயன்படுத்துவதை வேற யாராச்சும் அதை பயன்படுத்தினா கூட நம்ம அதை தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் அந்த பேட்டன்ட் ரைட்னா இந்த கம்பெனிக்குரியதுன்னு அவங்க சொல்ல முடியும். இந்த ட்ரேட்மார்க் இந்த ஃபேமுக்குரியது, நீங்கள் யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க கேட்க முடியும். ஆனால் நம்ம தான் ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படிங்கிறப்ப அதையும் கேட்க முடியாது. தென் ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் டு sue த ஃபேம், நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதியும் உரிமையில் மூன்றாம் நபர். The rights of third parties against the firm are not affected by non-registration. It means that they can sue the firm or any of its partners. இப்போ கூட்டாண்மைக்கு எதிராகவோ இல்லை கூட்டாளிக்கு எதிராகவோ மூன்றாம் நபர் வழக்கு பதிய உரிமை இல்லை. கூட்டாண்மை ஒப்பானது பார்ட்னர் of an unregistered firm cannot sue the firm or other partners for enforcing his rights under the partnership deed.
கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி கூட்டாளிகள் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னா பதிவுறாத ஒரு நிறுவனத்தின் கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மையின் மீது வழக்கு பதிய இயலாது. சரியா? பார்ட்னர்ஷிப் டீட்ல சைன் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா எந்த கூட்டாளி மீதும் வழக்கு தொடர முடியாது. However, his right to sue for the dissolution of the firm or for the accounts of a dissolved firm or for his share in the assets of a dissolved firm is not affected by non-registration. In short, non-registration does not affect the following rights. இதில் வந்து மற்ற கூட்டாளி மீது வழக்கு பதிய முடியாது. இது என்னன்னா இங்கே பாருங்க சுருக்கமாக கொடுத்துருக்காங்க என்னென்னு சூட் நாட் எக்ஸீடிங் ₹100. மூன்றாம் நபருக்கு எதிராக தொகை 100க்கு மேலே திரும்ப பெற அதனுடைய உரிமையை செயல்படுத்த இயலாது. அன்ரெஜிஸ்டர்டாக இருந்துச்சுன்னா ₹100 வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு மேலே நம்ம அவங்க மேலே எந்த வழக்கும் தொடர முடியாது. தென் the rights of firm or partners of a firm having no place of business in India. இந்த நிறுவனமோ அல்லது கூட்டாளிகளோ இந்தியாவில் எங்கேயுமே தொழில் செய்ய இயலாது. Then the power of an official assignee or receiver to realize the property of an insolvent partner. இதை ஒப்படைவுதாரரோ அல்லது பெறுபவரோ திவாலானவருக்காக பணியாற்ற இயலாது. Then suit arising otherwise than out of contract as explained above. முன்பே சொன்னபடி கூட்டாண்மையில இல்லாதவற்றின் மீது வழக்கு தொடர இயலாது. உடன்படிக்கையில இல்லை, அக்ரிமெண்ட்ல இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களால வழக்கு தொடர முடியாது. The rights of third parties against the firms or any of its partners. கூட்டாண்மை கலைக்க வேண்டியோ சொத்தை பங்கிடவோ எதற்கு எதிராகவோ வழக்கு பதிவு செய்ய முடியாது. சூட் பை a partner for the dissolution of the firm or accounts of a dissolved firm or for a share in the assets of a dissolved firm as stated above. நிறுவனத்தை கலைக்க சொல்லி கூட்டாளிகளோ வழக்கு தொடுத்தல் அல்லது நிறுவனத்தின் கணக்குகளை தீர்க்க சொல்லி வழக்கு தொடுத்தல் அல்லது நிறுவனத்தின் சொத்துக்களுக்கு உரிமை கொண்டு வழக்கு தொடுத்தல் இதெல்லாமே செய்ய முடியாது. எனவே பதிவு செய்யறது தான் சரியான தீர்வா இதுக்கு இருக்கும். ஓகேயா? அதனால் அன்ரெஜிஸ்டர் செய்யாமல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் செஞ்சால் தான் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் பி effected at any time. All the disabilities automatically disappear as soon as the firm is duly registered. எப்போ வேணால் பதிவு செஞ்சுக்கலாம். ஆனால் பதிவு செஞ்சால் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். ஓகேயா? தென் dissolution of partnership, கூட்டாண்மை கலைப்பு. Dissolution of partnership is different from the dissolution of partnership firm. கூட்டாண்மை கலைப்புக்கும் நிறுவன கலைப்பு வேற, கூட்டாண்மை கலைப்பு வேற. It is due to the fact that when the relation present between all partners come to an end, it is known as dissolution of firm. இதில் வந்து கூட்டாண்மை கலைப்பு என்பது நிறுவன கலைப்பிலேருந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிறுவன கலைப்பு அப்படின்னா என்னன்னா கூட்டாளிகளிடையே நிலவும் உறவு பிரிந்து விடுது. எல்லா கூட்டாளிகளுமே பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறது தான். இது வந்து நிறுவன கலைப்பில் கூட்டாண்மை தொழில் முடிவுக்கு வந்துடும். பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க dissolution of partnership firm, dissolution of firm அப்படின்னு சொல்கிறோம். when any of the one of the partners become incapacitated, then the partnership comes to end, but the firm may continue to operate if a new partnership is arranged among the partners. அதே வந்து ஒரு கூட்டாண்மை கலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து யாராச்சும் ஒருத்தரோ 2 பேரோ நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற கூட்டாளிகள் சேர்ந்து தொழில் செய்யலாம். அது கூட்டாண்மை கலைப்பிற்கு பிறகும் அந்த தொழில் வந்து என்னாகும், dissolution of partnershipக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும் பிஸ்னஸ். சரியா? இது வந்து நிறுவன கலைப்புக்கும் dissolution of firmக்கும் dissolution of partnershipக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். dissolution of firm அப்படின்னா நிறுவன கலைப்பு. dissolution of firm means dissolution of partnership. அப்போ ஃபேமே ஃபுல்லாகவே தொழிலே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அங்கே பார்ட்னர்ஷிப்புக்கு இடமே இல்லை. on dissolution of firm, partnership business comes to an end. தொழில் முடிவுக்கு வந்துடும். its assets are realized and the creditors are paid off. அசட்ஸ் எல்லாம் வந்து விற்றுருவாங்க. அதே மாதிரி அந்த கிரெடிட்டாஸுக்கு பே பண்ண வேண்டியதெல்லாம் பே பண்ணிடுவாங்க. இந்த பிஸ்னஸ் cannot be continued after dissolution of partnership firm. இந்த நிறுவன கலைப்புக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் A, B and C ஆர் பார்ட்னர்ஸ் இன் ஏ பிஸ்னஸ். 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. If all the 3 partners decide to dissolve, it is known as dissolution of the firm. 3 பேருமே என்ன டிசைட் பண்ணுறாங்க, போதும் பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம், வேண்டாம் அப்படின்னு 3 பேரும் நினச்சி அதில் இருக்கிற அசட்ஸை பிரிச்சுக்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து அதை பிரிச்சுக்கிறாங்க, ப்ராஃபிட்டோ லாஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் dissolution of firm.
dissolution of partnership அப்படின்னா என்னன்னா, கூட்டாண்மை கலைப்பு அப்படின்னா என்னன்னா, dissolution of partnership means the termination of the original partnership agreement. ஒரு உடன்படிக்கை வந்து உடன்பாடு போட்டிருப்பாங்கல்ல, அது முடிவுக்கு வந்துரும். ஆனா கூட்டாளியின் நொடிப்பு நிலை, விலகல், கூட்டாண்மை காலம் முடிவு முதலியவற்றால் கூட்டாண்மை கலைப்பு நேர்படும். இங்க பாருங்க, partnership is dissolved by insolvency, retirement, expiry or completion of the term of partnership. The business will continue after dissolution of partnership. அது இது பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. A, B and C are partners in a business. If A retires, A, B, C 3 பேர் பார்ட்னரா இருக்காங்க. A மட்டும் விலகிக்கிறாரு. A retires, B and C can continue the business. Bயும் Cயும் சரி அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவரை செட்டில் பண்ணிட்டு அவரை வெளியில அனுப்பிட்டு பியும் சியும் ஒரு அக்ரிமெண்ட், இவங்க 3 பேர் போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு இப்போ அவர் வெளியில போயிட்டார் இல்லையா, அப்போ பியும் சியும் 2 பேரும் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் புதுசா போட்டு அவங்க தொழில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பி அண்ட் சி கேன் கண்டினியூ த பிசினஸ் விச் இஸ் known as dissolution of partnership. ஓகே சில்ட்ரன், 3 பேருமே பிஸ்னஸே கண்டினியூ பண்ணாமல் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் ஃபார்ம். ஒருத்தர் வெளியில் ஒருத்தரோ 2 பேரோ வெளியில் போட்டு மீதி இருக்க பார்ட்னர்ஸ் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். The various circumstances leading to dissolution of partnership form can be summarized by இங்க பாருங்க, dissolution அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இது முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெத் ஆஃப் பார்ட்னர், ஒரு பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா. ஐ பார்த்தீங்கன்னா இன்கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்னர், ஒருவர் வந்து திறமையின்மை அப்படிங்கிறதுனால அவளை வெளியில் அனுப்புனாங்கன்னா. தென் எ ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கம்ப்ளீட்டட் இன் த கேஸ் ஆஃப் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான கூட்டாண்மையில் அந்த காலம் முடிவடைஞ்ச உடனே. தென் எஸ் இன்னொரு எஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸ் மிஸ்கான்டக்ட் ஆஃப் பார்ட்னர், ஒரு கூட்டாளி ஒருவரின் மோசமான ஒழுக்கக்கேடான செயல்னால. தென் ஆப்ஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட், எதுக்காக அந்த கூட்டாண்மை தொடங்கினாங்களோ அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா. தென் லுனாசி ஆஃப் பார்ட்னர், ஃபிஃப்த் நிலை பிடிச்சிருச்சு ஒரு பார்ட்னருக்கே அப்படின்னா. தென் அன்அவாய்டபிள் கண்டினியூஸ் லாஸ், தொடர்ந்து நட்டமே வந்துட்டு இருக்குதே அப்படின்னா. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம், அதனோட நிறுவனத்தின் உரிமை மாற்றம். தென் இன்சால்வன்சி ஆஃப் எ பார்ட்னர், நொடிப்பு நிலை, ஒரு கூட்டாளியோட நொடிப்பு நிலை. அப்ஜெக்ஷனபிள் அன்லாஃபுல் அப்ஜெக்டிவ், சட்டத்திற்கு முரணான தொழில் செய்கிறாங்க அப்படின்னா. தென் நோட்டீஸ் ஆஃப் டெசல்யூஷன் பை அ பார்ட்னர், ஒரு கூட்டாளி ஒருவரின் அறிவிக்கையால் இந்த கலைப்பு ஏற்படலாம். ஓகேயா, the fundamental difference between the dissolution of partnership and dissolution of the firm is that when the partnership is dissolved there is no other dissolution, but when the firm is dissolved partnership too comes to an